Good morning students. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது part 2 incomplete records part 2. அதுக்கு முன்னாடி part 1ல students workout கொடுத்திருப்போம் டெஸ்ட் क्वेश्चंस. அதுக்கான ஆன்சர் வந்து 50,000 rupees profit வந்து 50,000 rupees. இதை நீங்க பார்த்துக்கங்க. அடுத்தது நம்ம சம்முக்கு போறோம். exercise 2 accounts from incomplete records. இதுல என்ன இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். மிஸ்ஸிங் ஃபிகர் கொடுப்பாங்க. க்ளோசிங் கேபிட்டல் இல்லாமல் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஓப்பனிங் கேபிட்டல் இல்லாமல் கொடுப்பாங்க, இல்லைன்னா அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளவு இந்த வருஷம் இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கேட்பாங்க. ஆர் டிராயிங்ஸ் இந்த வருஷம் எவ்வளவு டிராயிங்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் அதில் இல்லாமல் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். we are going to find out the missing figure. ஸோ இந்த சம்மில் க்ளோசிங் கேபிட்டல் 80,000 கொடுத்துருக்காங்க, அடிஷனல் கேபிட்டலும் கொடுத்துருக்காங்க 30,000, டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க 15,000, லாஸ் ஏன் பண்ணியிருக்கு இந்த நிறுவனம் வந்து லாஸ் அடைஞ்சிருக்கு 25,000. இதில் எது மிஸ் ஆகுது அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் மிஸ் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம போய் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். இந்த ஓப்பனிங் கேபிட்டல் தான் மிஸ் ஆகுது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம்னா இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் ஒன் மாதிரியே தான். க்ளோசிங் கேபிட்டல் கூட டிராயிங்ஸை கூட்டுறோம், அடிஷ்னல் கேபிட்டல் இந்த வருஷம் இது இன்ட்ரோ பண்ணியிருந்தோம்னா அதை கழிச்சிட்டோம்னா அதுக்கு வர்றது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து அந்த கம்பெனி ப்ராஃபிட் ஆயிருந்துச்சுன்னா கழிச்சிடணும், லாஸ் ஆயிருந்துன்னா கூட்டிடணும். அதுதான் விஷயம். இது நீ கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த விஷயத்த இங்கே பார்க்கணும். ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கணும்னா கழிச்சிடணும், லாஸாக இருந்தது அப்படின்னா கூட்டிக்கணும், ப்ளஸ் பண்ணிக்கணும். இது கூட அடிஷனல் க்ளோசிங் கேபிட்டல் கூட கூட்டிக்கணும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது வி வில் கெட் ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா? இன்னொரு தடவை சொல்கிறேன். க்ளோசிங் கேபிட்டல் கூட டிராயிங்ஸை கூட்டுறோம், இது எப்பயும் பண்ணுறது தான். அடிஷனல் கேபிட்டலை கழிச்சிடறோம், இது எப்பயும் பண்ணுறது தான். அப்படி வர்றதுக்கு பேர் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இப்போ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கிடைச்சிருச்சு, ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு கிடைக்கல, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கூட கழிச்சிடணும், லாஸாக இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கூட கூட்டிக்கணும். இவ்வளோதான் விஷயம். அப்படி பண்ணோம்னா நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும். இந்த சம்மில் க்ளோசிங் கேபிட்டல் 80,000 rupees கொடுத்துருக்காங்க, அடிஷனல் கேபிட்டல் 30,000 கொடுத்துருக்காங்க, டிராயிங்ஸ் 15,000, லாஸ் வந்துருக்கு 25,000. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் எடுத்துக்கிறோம். 80,000 rupees உள்ள எடுத்து போட்டாச்சு. அடுத்தது டிராயிங்ஸ் 30,000 டிராயிங்ஸ் 15,000 நம்ம எடுத்து போட்டாச்சு. ரெண்டையும் கூட்டிட்டோம்னா 95,000 வந்துடுச்சு. இது கூட இந்த வருஷம் என்ன அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 30,000 rupees புதுசாக கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ மொத்தம் அதை கழிச்சிடணும். டிராயிங்ஸு க்ளோசிங் கேபிட்டல் கூட டிராயிங்ஸை கூட்டினா வர்றது 95,000, அது கூட அடிஷ்னல் கேபிட்டல் 30,000 கழிச்சிட்டிங்கன்னா we will get 65,000. அது வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அதான் விஷயம். இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம எப்பயுமே ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணியிருப்போம், கழிச்சு போட்டுருவோம், ப்ராஃபிட்டாக லாஸ்ன்னு கண்டுபிடிப்போம். இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா லாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ் கொடுத்ததுனால என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். ஸோ இந்த 65,000 கூட இந்த லாஸை ப்ளஸ் பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். ஓகேவா? ஸோ 65,000 ப்ளஸ் லாஸ் 25,000 கூட்டினீங்கன்னா we will get 90,000. இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா? கீழே நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் ஏற்கனவே ஃபார்முலாவில் சொன்ன மாதிரி தான். ஸோ இன்னொரு தடவை சொல்லிடுறேன். க்ளோசிங் கேபிட்டல் கூட டிராயிங்ஸை கூட்டிக்கிறோம், அப்புறம் அடிஷனல் கேபிட்டல் இருந்தால் அதை கழிச்சிட்டோம்னா அதுக்கு வர்றதுக்கு பேர் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கூட நிறுவனம் லாஸ் ஆயிருதுன்னா கூட்டிக்கணும், ப்ராஃபிட்டாக இருந்தால் கழிச்சுக்கணும். இங்கே லாஸ் ஆகிருக்கு, அதனால கூட்டிட்டோம்னா 65,000 + 25,000 90,000. இந்த 90,000 தான் ஓப்பனிங் கேபிட்டல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ அடிஷ்னல் சம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறது இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சால்வ் த ப்ராப்ளம். யூ நீட் டு கால்குலேட் த கேபிட்டல். டிசம்பர் 31 டிசம்பருடைய கேபிட்டல் என்னன்னு கேட்குறாங்க. இதில் வந்து க்ளோசிங் கேபிட்டல் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க.
ஸோ நீங்கள் இது கண்டுபிடிக்கலாம். இதில் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.